இன்று ஒரு குட்டி கதையும் இறை வார்த்தையும். உணர்வில்லாத இருதயம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44 அதிகாரம் 18 வசனம். இரண்டு நண்பர்கள் சாயங்கால வேளையில் வீட்டிற்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென்று தூரத்தில் மாடி வீடு ஒன்றிலிருந்து அளவுக்கு அதிகமான புகை வருவது தெரிந்தது. உடனே அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் புகை வந்த திசையை நோக்கி வேகமாக சென்றனர். மாடி வீட்டின் மேற்கூரை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. உட்பக்கமாக தாளிடப்பட்டிருந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தனர். மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அறைகள், விலை உயர்ந்த தரை விரிப்புகள் என்று அழகாக காணப்பட்டது. யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்று கூப்பிட்டு கொண்டே ஒவ்வொரு அறையாக சென்றனர். ஒரு பதிலும் இல்லை. ஒரே ஒரு அறையை மட்டும் இன்னும் பார்க்கவில்லை. கதவை தள்ளி திறந்தால் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே முழு குடும்பமும் தொலைக்காட்சி பெட்டி முன் உட்கார்ந்து கண் சிமிட்டாமல் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். தொலைக்காட்சி பெட்டியின் தொடர்பை துண்டித்துவிட்டு சீக்கிரமாய் வெளியேறுங்கள், உங்கள் வீட்டின் மேல்தளம் தீப்பற்றி எரிகிறது என்று கத்தினர். துரிதமாக எல்லாரும் சேர்ந்து முக்கியமான பொருட்களை வெளியே எடுத்துக்கொண்டு சென்றனர். பின் தீயணைக்கும் படை வந்து சேர்ந்தது. தீ அணைக்கப்பட்டது. வீட்டில் தீ பிடித்த போதோ, கதவை உடைத்த போதோ, மனித காலடி சத்தம் எதையும் கேட்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினர் ஊர் மக்களை பார்க்க வெட்கப்பட்டனர். இதை வாசிக்கின்ற பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற உணர்வே இல்லை. எதை பற்றியும் யோசிப்பது கிடையாது. தாங்கள் செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எது எங்கே நடந்தால் எனக்கென்ன, எத்தனை ஆபத்து சுற்றி இருந்தாலும் இந்த நிமிடம் நன்றாயிருந்தால் போதும், எதை பற்றியும் கவலை இல்லை என்று வாழ்ந்தால் இருதயத்தின் உணர்வு மெல்ல மெல்ல குறைந்து பின் மனசாட்சி செத்து போய் உலர்ந்து போன நிலையே காணப்படும். எச்சரிக்கையாயிருப்போம். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.